பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். நம் தேவன் இருதயங்களை வாழ வைக்கின்றவர். வேதாகமத்திலே சங்கீதங்களில் இருதயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மனிதர்களின் இருதயம் மாத்திரமல்ல, தாவீது தேவனின் இருதயத்தையும் அறிந்தவனாய் இருக்கின்றான். தேவனது இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் காணப்பட்டான். ஆகவே தேவனிடத்திலிருந்து நற்சாட்சியும் பெற்றான். இங்கே ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை குறித்து கூறப்படுகிறது. அவர்கள் தேவனை கண்டுபிடித்தவர்களோ அல்லது தேவனை அடைந்தவர்களோ அல்ல, அவர்கள் தேவனை தேடுகிறவர்களாவர். அவர்களது இருதயம்தான் வாழும். தேவனை தேடுபவர்களுக்கே இத்தனை பெரிய ஆசீர்வாதம் என்றால் தேவனை அடைந்தவர்களின் இருதயத்தை குறித்து சொல்லவா வேண்டும்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை தேடுகிறவர்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று கூறுகிறார். ஆகவே ஒரு காரியத்தை நாம் அடைவதற்கு முன்பதாக அதை தேடுகின்ற பொழுதே அநேக நன்மைகள் நமக்குள்ளாக நடக்கின்றது. ஆகவே நான் தேடினது இன்னும் அடையவில்லையே, கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம் தேடலை தொடர்வோம். தேவனுக்கு ஏதுவான எந்த ஒரு தேடல் இருந்தாலும் அது நமக்கு பல நன்மைகளை தரும். ஆகவே தேவனை சார்ந்த நம் தேடலை தொடர்ந்து அபியாசப்படுத்துவோம். நம் இருதயம் நிச்சயம் வாழும். நாமும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். நம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். God bless you abundantly.